பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலோடு நம் வானொலியில் இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள். வாங்க நேயர்களே, இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று அக்டோபர் 1, 2022 சர்வதேச முதியோர் தினம் உலகெங்கிலும் அனுசரிக்கப்படுகிறது. டிசம்பர் 14, 1990 அன்று ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினமாக நியமித்தது. இது 1982 ஆண்டு முதுமை பற்றிய வியன்னா சர்வதேச செயல் திட்டம் போன்ற முன்முயற்சிகளால் முன்வைக்கப்பட்டு அந்த ஆண்டின் பிற்பகுதியில் உலக சபையினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. சமீபத்திய தசாப்தங்களில் உலக மக்கள் தொகையின் கலவை வியத்தகு முறையில் மாறிவிட்டது. 1950 மற்றும் 2010 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் உலகம் முழுவதும் ஆயுட்காலம் 46 68 உயர்ந்துள்ளது. உலகளவில் 2019 65 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய 703 மில்லியன் நபர்கள் இருக்கின்றனர். கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் பிராந்தியத்தில் அதிக எண்ணிக்கையிலான முதியவர்கள், அதாவது 261 மில்லியன்கள் முதியவர்கள் உள்ளார்கள். அதைத் தொடர்ந்து ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா கிட்டத்தட்ட 200 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் உள்ளனர். அடுத்த 3 தசாப்தங்களில் உலகெங்கிலும் உள்ள முதியவர்களின் எண்ணிக்கை 2 மடங்கிற்கும் அதிகமாக இருக்கும். 2050 1.5 பில்லியனுக்கும் அதிகமான நபர்களை எட்டும். அனைத்து பிராந்தியங்களும் 2019 மற்றும் 2050க்கு இடையில் முதியோர் எண்ணிக்கையில் அதிகரிப்பை காணும். மிகப்பெரிய அதிகரிப்பு கிட்டத்தட்ட 312 மில்லியன் அளவிற்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2019 261 மில்லியனிலிருந்து 2050 573 மில்லியனாக வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவில் வயதானவர்களின் எண்ணிக்கையில் வேகமான அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2019 இருந்த 29 மில்லியனிலிருந்து 2050 96 மில்லியனாக உயரும். கிட்டத்தட்ட 226% அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது வேகமான அதிகரிப்பு துணை சகாரா பகுதியிலே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு 65 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய மக்கள் தொகை 2019 32 மில்லியனிலிருந்து 2050 101 மில்லியனாக, அதாவது கிட்டத்தட்ட 218% வளரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு நேர்மாறாக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் 84% மற்றும் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா ஆகிய நாடுகளில் வெறும் 48% இந்த அதிகரிப்பு ஒப்பீட்டளவில் சிறியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் ஏற்கனவே இது போன்ற வளர்ந்த நாடுகளின் உலகின் பிற பகுதிகளை விட வயது முதிர்ந்த மக்களின் தொகை கணிசமாக அதிகமாகவே உள்ளது. கோவிட்-19 கொரோனா தொற்று நோய் தற்போதுள்ள ஏற்றத்தாழ்வுகளை அதிகப்படுத்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக சமூக பொருளாதாரம், சுற்றுச்சூழல், சுகாதாரம் மற்றும் காலநிலை தொடர்பான தாக்கங்களை முதியோர்களின், குறிப்பாக வயதான பெண்களின் வாழ்க்கையில் தீவிரப்படுத்தியுள்ளது. வயதான பெண்கள் தங்கள் அரசியல், சிவில், பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார வாழ்வில் அர்த்தமுள்ள பங்களிப்பை தொடர்ந்து செய்கிறார்கள். அவர்களின் பங்களிப்புகள் மற்றும் அனுபவங்கள் பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாதவை மற்றும் புறக்கணிக்கப்பட்டவை. வாழ்க்கை பாதை முழுவதும் திரட்டப்பட்ட பாலின வேறுபாடுகளால் வரையறுக்கப்பட்டவை. வயது மற்றும் பாலினத்தின் அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கு இடையே குறுக்குவெட்டு புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை தெளிவாக காட்டுகிறது. இதில் வயது மற்றும் பாலின வேறுபாடு ஆகியவை மிக முக்கியமானவையாக அமைகின்றது. 2022 ஆண்டுக்கான சர்வதேச முதியோர் தினத்தின் கருப்பொருள்
மாறிவரும் உலகில் முதியவர்களின் பின்னடைவு என்பதாகும். உலகளாவிய சவால்களை கடந்து முதியோர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு எதிரான தீர்வுகளுக்கு நெகிழ்ச்சி மற்றும் மன உறுதியுடன் பங்களிப்பதில் வயதான பெண்கள் வகிக்கும் குறிப்பிடத்தக்க பங்கை ஒரு அடையாளமாகவும் நினைவூட்டுவதாகவும் அமைத்துக்கொள்வது என்பதாகும் இந்த கருப்பொருளின் சாரம். வயதான பெண்களின் முக்கிய பங்களிப்பை அங்கீகரிப்பது மற்றும் அவர்களின் குரல்கள், முன்னோக்குகள் மற்றும் தேவைகளை உள்ளடக்கியதை ஊக்குவிப்பது உள்ளூர், தேசிய மற்றும் உலகளாவிய சவால்கள் மற்றும் பேரழிவுகளுக்கு ஒரு முழுமையான பதிலை மேம்படுத்த அர்த்தமுள்ள கொள்கைகளை உருவாக்குவதற்கு முக்கியமானதாகும். சர்வதேச முதியோர் தினம் 2002 என்பது நடவடிக்கை மற்றும் வாய்ப்பை நோக்கமாக கொண்டது. வயதான பெண்களின் குரல்களை தழுவி சமூகத்தில் அவர்களுடைய பின்னடைவு மற்றும் பங்களிப்புகளை வெளிப்படுத்தவும், அதே வேளையில் முதியவர்களின் மனித உரிமைகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் நிலையான வளர்ச்சிக்கான அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்கும் கொள்கை உரையாடல்களை ஊக்குவித்தல் போன்ற உயரிய நோக்குகளை கொண்டதாகும். அந்த வகையில் உலக முதியோர் தினம் 2002 கொண்டாட்டத்தின் நோக்கங்களாவன சுற்றுச்சூழல், சமூக, பொருளாதார மற்றும் வாழ்நாள் முழுவதும் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ளும் வயதான பெண்களின் பின்னடைவை முன்னிலைப்படுத்துவது, வயது மற்றும் பாலினத்தால் பிரிக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட உலகளாவிய தரவு சேகரிப்பின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரின் அறிக்கையான நமது பொது நிகழ்ச்சி நிரலில் விவரிக்கப்பட்டுள்ளபடி பாலின சமத்துவத்தை உறுதி செய்து அனைத்து கொள்கைகளின் மையத்திலும் வயதான பெண்களை சேர்க்குமாறு உறுப்பு நாடுகள், ஐநா நிறுவனங்கள், ஐநா பெண்கள் மற்றும் சிவில் சமூகத்திற்கு அறைகூவல் விடுப்பது. இந்த அறைகூவலை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதோடு உலக முதியோர் தினமான இன்று முதல் நமது சமூகத்தின் மூத்த குடிமக்களின், குறிப்பாக முதிய பெண்களின் மனிதகுல மேம்பாட்டிற்கான பங்களிப்பை நன்றியோடு போற்றுவோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்று உலக முதியோர் தினம். இந்த முதியோர் தினத்திற்கான சிறப்பு தகவலை நம் வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள் பகிர்ந்ததை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கா? அப்போ மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரியான fm90.8@alagappauniversity.ac.in இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் பின்னூட்டங்களை அனுப்புங்க. நன்றி நேயர்களே.